இந்த ஜாகிலிய பண்புகளோட சேர்த்து. அப்படி ஒரு சம்பவம் என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த யமன்ல இருந்து சிரியால இருந்தெல்லாம் வியாபாரத்துக்கு வருவாங்களே, கொடுக்கல் வாங்கல் நடக்கும். இவங்க போற மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடக்கும். இப்படி கொடுக்கல் வாங்கல் நடக்கிற சப்ஜெக்ட்ல எப்படின்னு சொன்னால் பாருங்க, வகான சபபுல் ஹில்ஃப், ஒரு ஹில்ஃபை பற்றி நான் பேச போகிறேன். ரசூலுல்லாஹ் வரலாற்று ஒரு ஹில்ஃபை பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு முன்னுரை சொல்கிறேன். ஹில்ஃப்ன்றது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் செஞ்சுக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்கிறோம், அல்லாவின் மீதான யாரும் முரம்படுறது இல்லை அப்படின்னு ஒரு 10 பேர் என்ன செய்யறது, சத்தியம் பண்ணிக்கிறது. அது நடந்தது காரணம் அன்ன குறைஷிகள் எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் கான தத்தலாலமு பில் ஹரம், ஹரமுடைய எல்லையில் சில பொழுதுகளில் குறைஷிகள் ரீதி அநியாயங்கள் நடந்தன. ஏன்னா ஹரமுக்கு மிச்ச உரிமை கொண்டாடுறவங்க யாரு, குறைஷிகள். அவர் கையாலேயே நிறைய அநியாயங்கள் சில பொழுது என்ன செஞ்ச நடந்தன. குறைஷிகளை நிறைய பேர் அதை விரும்பலை, குறைஷிகளை நிறைய பேர் அதை விரும்பலை. ஃபகாம அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன், அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்பவர் எழுப்பினார். ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அல்ல, 2 ஜுபைர் இருக்கிறாங்க. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஜுபைர், பெரிய தந்தை ஜுபைர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க, அதாவது துபா பின்து ஜுபைர்னு ஒரு மகள் இருந்தாங்க. துபான்றவங்க சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை ஜுபைர். அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அல்ல, ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிபும் அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆனும் கொஞ்சம் பேரை ஃபதஅஹும் இல தஹாலுஃபி அல தனாசுர் வல் அக்துல் மظلوم மின் அத்-தாலிம், வாங்க என்று சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. எதுக்காக வேண்டி தெரியுமா? இதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் அநியாயம் நடக்கக்கூடாது, ஜாஹிலியா காலத்தில் நடக்குது, அநியாயம் நடக்கக்கூடாது. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை சொல்லக்குள்ள ஜுபைர் இப்னு அவ்வாமே இல்லை, ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் என்னது இல்லை. அப்போ எவ்வளோ பழமையான காலத்தில் இது நடக்குது, அநியாயம் நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, அவங்கெல்லாம் உடன்படுறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி நிறைய பேர் பதில் சொன்னாங்க. அஜாபஹுமா பனு ஹாஷிம், குறைஷிகளில் பனு ஹாஷிம் வந்து என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொண்டார்கள். பனு ஹாஷிம் வந்து சேர்ந்து கொண்டாங்க. எதுக்கு? அநியாயம் நடக்க விடமாட்டோம், குறைஷிகள்ல இருந்து யாரும் இந்த இடத்துல அநியாயம் செய்ய விடமாட்டோம். அடுத்த பாருங்க, வபாதுல் கபாயில் மின் குறைஷ், குறைஷிகளை இன்னும் சில கோத்திரங்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த உடன்பாடுக்கு அந்த எக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க, முடிவு எடுத்துட்டாங்க சத்தியம் பண்ணி. அப்போ ஃபதஹாலஃபு ஃபி தாரி அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன், அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆனுடைய அந்த வீட்டில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதில் அதை சேர்ந்தாங்க. ஃபஸம்மு அல் ஹில்ஃப ஹில்ஃபல் ஃபுதூலி தஷ்பீஹன் லஹு பிஹில்ஃபின் கான பிமக்கா ஐயாம மின் ஜுர்ஹும். அதாவது இவங்க இதுக்கு பேர் சூட்டினாங்க, எப்படி தெரியுமா, ஹில்ஃபுல் ஃபுதூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஹில்ஃபுல், அதாவது ஃபுதூல் என்ற வார்த்தை இருக்குன்னா ஃபதுல் என்று வருது, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். நான் பின்னால் காரணம் சொல்கிறேன். இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் ஹில்ஃபுல் ஃபுதூல், சிறப்பானவர்களின் ஒப்பந்தம், ஃபுதூல்களின் ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்கு போட்டது தெரியுமா? அநியாயம் யாரெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு எதிராக கிளந்து நாங்கள் உரிமைகளை வாங்கி கொடுத்தல் என்பதற்காக. இது எப்போ நடக்குது தெரியுமா? ஒருவர் வந்து வியாபாரத்தில் வந்தவருக்கு பணத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காமட்டாங்க, இந்த பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம இருந்துட்டாங்க. கொடுக்காம இருந்தோடனே அவர் போறார், ஒவ்வொருத்தரா போனால் ஒரு சிலர் என்ன செய்யலை, பதில் சொல்லவில்லை. உடனே வந்து இவங்கள்ட்ட போகிறாங்க, இவங்க ஒன்று சேர்ந்து இதுக்கு பிறகு இந்த அநியாயத்தை நடக்க விட மாட்டோம்னு பணத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, சேர்த்துடுறாங்க. அதுதான் ஹெல்ப்ஃபுல். அதுலேருந்து கண்டினியூஸாக செஞ்சாங்க, அதிலிருந்து கண்டினியூஸாக செய்ய ஆரம்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சரி, ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் இதுக்கு பேர் வந்தது தானே. ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆரம்ப காலத்தில் குசையுடைய காலத்தில் பாட்டனார் இருக்கிறாங்களே, இந்த பாட்டனார்களுடைய ஒரு காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் ஒரு காலத்தில், குசையுடைய காலம், சரியா? இது சிலவங்க அதுக்கு முந்தியும் கொண்டு போகிறாங்க. எப்படியோ குசையுடைய அந்த காலத்தில் இந்த நபர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபதுல், அதாவது சிந்தனைக்கு எடுத்து பாருங்க, ஏன் இந்த ஃபுதூல் வச்சுக்கணும். ஃபதுல் இப்னுல் ஹாரிஸ், ஃபதுல் இப்னு வதா, ஃபதுல் இப்னு ஃபுதாலா, எல்லார பேரும் என்ன, ஃபதுல். அவங்க வந்து ஒரு அநியாயத்துக்கு எதிராக என்ன செஞ்சாங்கன்னா உடன்பட்டார்கள். அநியாயம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆரம்ப காலத்தில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் ஃபதுல் தானே, அதனால ஃபுதூல், எல்லாருடைய பேரும் ஃபதுல். ஃபதுல் இப்னு வதா, ஃபதுல் இப்னு ஃபுதாலா, ஃபதுல் இப்னு ஹாரிஸ். அப்படி வந்ததுனால அவங்க வச்சாங்க ஹில்ஃபுல் ஃபுதூல். இது யாருக்கு தெரியும்? இந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது தெரியும். அப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்தது, அது நல்ல ஒரு ஒப்பந்தமாக என்ன செஞ்சது, வரலாற்றில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அப்படி ஒரு சிறந்த ஒப்பந்தமாக சொல்லப்பட்டிருந்ததுனால இந்த நல்ல ஒப்பந்தத்துக்கு என்ன பேர் வச்சாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல். அதை ஞாபகப்படுத்தி வச்சாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஜாஹிலியா காலத்தில் உங்களுக்கு 2 ஒப்பந்தம் சொன்னேன். ஜாஹிலியா காலத்தில் 2 ஒப்பந்தம் சொல்லிக்கிறேன். ஒன்று
ஆரம்ப ஜாகிலிய 100-200 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு ஒப்பந்தம். அதில் எல்லாம் ஃபதுல் என்று சொல்லப்படக்கூடியவர் என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டார்கள். அது நல்ல ஒரு ஒப்பந்தம். அதனால் அது ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்று அழைக்கப்பட்டுச்சு. இதை ஞாபகப்படுத்தும் முகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜாகிலிய பீரியட்ல வாழ்ந்தாங்களோ அந்த ஜாகிலிய பீரியட்ல அப்துல்லா இப்னு ஜுதானுடைய வீட்டில் ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல்லா இப்னு ஜுதான், பனு ஹாஷிம் இன்னும் உள்ள கோத்திரங்கள் சேர்ந்து போட்டு பேர் வச்சாங்கன்னா ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்று பெயர் வைத்தார்கள். எதற்காக வச்சாங்க, அதை ஞாபகப்படுத்தும் முகமாக. ஆனால் வேலை என்ன ஒன்றுதான், வேலை ஒன்றுதான். இந்த பேரை வச்சு இந்த ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த ஒப்பந்தத்தில் நபி அவர்கள் மிகவும் இளம் வயதில் கலந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதில் கலந்து கொண்டாங்க. உடன்படிக்கை செய்யக்குள்ள ரசூலாங்களும் என்ன செஞ்சாங்க, அநியாயத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலாங்களுக்கு அப்பொழுது 25 வயதுன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் இப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் அதாவது ஹெல்ஃபுல் ஃபுதூலுக்குரிய விளக்கம். இந்த யார் யார் கலந்து கொண்டது, ரசூலாங்களுக்கு 25 வயதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களால் உடன்பட்ட செய்திகள். உடன்பட்ட செய்திகள் வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திகள். அதனால் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அதை சொல்லலாம். பலகீனமானதோ இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அல்ல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்ச பின்னால இந்த ஹில்ஃபை பற்றி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, முஸ்னத் அஹ்மதில் 1655 நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவிக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஷஹித்து ஹில்ஃபல் முத்தையபீன், நான் முத்தையபீன்களுடைய அந்த ஹில்ஃபிரிக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு நான் சந்தித்தேன், கலந்து கொண்டேன். அந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். ஹில்ஃபுல் முத்தையபீன்டா ஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃபுல் முத்தையபீன் நல்லவர்கள், தையிப் சரியா, அந்த அவர்கள் நல்லவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த ஹில்ஃபுல் ஃபுதூலில் கலந்து கொண்டேன். மஅ உமூபதி, என் பெரிய தந்தைமார்களுடன். யாரு, ஜுபைர் அப்துல் முத்தலிப், ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் இன்னும் உள்ளவர்களோடு நான் என்ன செஞ்சேன், போய் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டேன். வ அன குலாம், நான் அப்பொழுது குலாமாக இருந்தேன். அப்போ இந்த குலாம் என்ற வார்த்தை வரனால் 25ஆக இருக்குமா, அல்லாஹு ஆலம். ஆனால் குலாமாகனா ஒரு இளைஞர் பருவமே சொல்லலாம், அல்லது சிறுவ பருவமே சொல்லலாம், சிறு வயது பருவம். இந்த பருவத்தில் நான் கலந்து கொண்டேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமா உஹிப்பு அன்னலி ஹும்ரன் நஅமி வ இன்னி அன்குசுஹு, நான் அதை முறிப்பதனால் சிவந்த ஒட்டகைகள் எனக்கு கிடைத்தாலும் ஒரு நாள் நான் அதனை விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தமாக என்ன செஞ்சது, அது இருந்தது. அந்த ஒப்பந்தம் ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தமாக அது இருந்தது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை பாராட்டினார்கள். இதுக்கு பேர் ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிறோம். இது முஸ்னத் அஹ்மத் 1650. வரலாறை படித்தவர்கள் இந்த செய்திகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் 1655 இலக்கம் சஹீஹான செய்தி முஸ்னத் அஹ்மதுல வார்ன்ற தகவல் எங்களுக்கு இங்கே மிக முக்கியம். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு வரலாற்று என்ன செய்யும், அந்த இதனுடைய பிரயோஜனத்தை எங்களுக்கு சொல்லும். ரசூலுல்லாஹ் இது எப்போ சொல்கிறாங்க, 40க்கு பின்னால் தான் இதை பாராட்டுறாங்க. நபித்துவம் கிடைச்ச பின்னால பாராட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹில்ஃப பஅதல் இஸ்லாம், இஸ்லாம் கிடைத்த பின்னால் ஹெல்ஃப் கிடையாது, இந்த கூடி ஒப்பந்தம் பண்ணுறது கிடையாது என்றாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் வந்த பின்னால் ஜாகிலியத் காலத்தில் போடப்பட்ட எல்லா நல்ல ஒப்பந்தங்களும் இஸ்லாம் வந்த பின்னால அதிகரிக்கும், பலம் அதிகரிக்கும். இஸ்லாம் வந்த பின்னால் ஜாகிலிய காலத்தில் போடப்பட்ட எல்லா கெட்ட ஒப்பந்தங்களும் பலம் குறைக்கப்படும், உடைக்கப்படும் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் புதிதாக ஒரு ஒப்பந்தம் என்னது, இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை. காரணம் அதான் இஸ்லாம் வந்தாச்சு. இஸ்லாம் வந்த பின்னால தனி ஒரு செக்ஷன் தேவையில்ல சீர்திருத்தத்துக்கு. இஸ்லாம் தான் அதை கூடாது, அநியாயம் கூட. அங்கேக்கு வழிகாட்டல் இல்லை, அநியாயத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கான வழிகாட்டல் இல்லை. இப்போ இஸ்லாம் இருக்குது, அதனால இஸ்லாத்தை சொல்லி என்ன செய்யலாம், நம்ம நேர்வழிப்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நபிகளாருடைய வரலாற்றில் ஜாகிலிய காலத்திலே நடந்த, நபித்துவத்துக்கு முன் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அன்புள்ள சகோதரர்களே, ஜாகிலிய காலத்திலே நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ற பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னதோடு சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 10, 11 செய்திகள். இறுதியாக இந்த செய்தியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த செய்தி கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய செய்தி, நாம் கேட்ட செய்தி. ஆனால் அவ்வளோதான் அந்த செய்தியை கேட்டிருந்தாலும் வரலாற்றை நாங்கள் நிறைய தவறாக என்ன செஞ்சுக்கிறோம், வழங்கி வச்சுக்கிறோம், அந்த செய்தி இருந்தும் கூட. அதனால் அந்த செய்தியை நான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் முக்ததஃபாத்தும் மின் சீரத்தின் நபி, நபியுடைய வரலாற்றில் சில முக்கியமான செய்திகள் என்ற நிகழ்வில் நபித்துவத்துக்கு முன்னுள்ள பகுதியில் இறுதி செய்தியாக நான் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மற்றபடி உள்ளவைகள் அதிகமாக சொல்லப்படக்கூடியவைகள் நிறைய படிச்சிருக்கலாம். அதனால் நான் அதை என்ன செய்யலை, எடுக்கலை. இதுக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் நபித்துவத்துக்கு பிறகு மக்காவுடைய காலம், மக்காவுடைய 13 வருடம் இருக்குது. இந்த 13 வருட காலத்தில் அதிகம் சொல்லப்படாத அந்த செய்திகளை பற்றி நான் இன்ஷா அல்லாஹ் சொல்வேன். இப்போ இறுதியான செய்தி என்னன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் அதாவது 3வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி.
சஹீஹுல் புகாரியில் 3வது இலக்கம். இப்படி நம்பர் பார்க்கறது அதிகம், அது அரிது. 3வது இலக்கம், முதலாவது இலக்கம் தெரியும் எல்லாருக்கும். இன்னமுலாமாலும் பின்னியாத், அதான் 1வது இலக்கம். 2வது என்னன்னு பார்த்துக்கோங்க, இது 3வது, இது 3வது. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்பவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் யார்கிட்ட? உர்வத் இப்னு ஜுபைர் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். உர்வத் இப்னு ஜுபைர் வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாத்தா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன். அப்ப ஆயிஷா உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியா அறிவிக்கிறாங்க. அன்னஹா காலத், அவ சொல்றா, அவ்வளு மா புதி அபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நபித்துவத்துக்கு முந்தின பகுதி என்பதனால சொல்றேன். இது அவ்வளு மா புதி அபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருயா அஸ்-ஸாலிஹா ஃபின் நௌம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச முதல் வஹி எது? எல்லாருக்கும் தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வந்த வஹி தான் அது முதலாவது. ஆனால் அதுக்கு முன்னால் ரசூலுக்கு வஹி வந்தது. ஆனால் ரசூலாங்க அதை தன்னை என்ன செய்யலை, நபி என்று உணர்ந்திருக்கவோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வந்து என்ன இது வந்து நபித்துவத்துக்கான ஆரம்பம் என்று உணர்ந்திருக்கவோ இல்லை. அதனால் ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீல முதலாவது வந்தது எது தெரியுமா? அர்-ருயா அஸ்-ஸாலிஹா ஃபின் நௌம், தூக்கத்தில் நல்ல கனவுகள் வர ஆரம்பித்தன. இதான் ரசூலுக்கு அந்த முதல் வஹி. என்ன இதான் ரசூலுக்கு வந்த முதல் வஹி. எப்படி? அவ்வளு மா புதி அபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி. வஹீல ரசூல் ஸல்லல்லாஹு, ஏன்னா வஹி என்ற வார்த்தை நானா சொல்லலதுக்கான சொல்லுவாரு, நல்ல கனவுனா வஹி தானே என்ற விளக்கத்தில் சொல்லலை. மினல் வஹி, வஹீல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது எதுன்னா அர்-ருயா அஸ்-ஸாலிஹா ஃபின் நௌம், கனவிலே அவர் தூக்கத்திலே காணக்கூடிய நல்ல கனவுகள். ஏன்னா நல்ல கனவுகள் நபிமார்களுடைய கனவுகள் வஹி, அதான் முதல் வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஃபகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மித்ல ஃபலகிஸ் சுபஹ், எந்த கனவு கண்டாலும் எப்படி அதிகாலையுடைய அந்த வெளிச்சம் தெளிவாக இருக்குமோ அதுபோல இருக்கும் ரசூலுக்கு. அப்படி தெளிவான கனவுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தன. அப்போ இது நபித்துவத்துக்கு முந்தின பகுதி, ஆனால் வரலாற்றில் அதிகம் சொல்லப்படாத ஒரு பகுதி. அப்போ ரசூலுல்லாஹ் நிறைய கனவு கண்டாங்க, நல்ல கனவுகள் கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போய் உறுதிப்படுத்துறதுக்கு 100 விதமான சந்தேகம் ரசூலுல்லாஹ்களுக்கு இருந்ததில்ல. 100 விதமான சந்தேகம் இருந்தது, என்ன செய்யலை, போக்கப்படலை. ரசூலுல்லாஹ் தன்னகத்தே சில விஷயங்களை உணர்ந்திருந்தார்கள் என்பதற்கு இது பெரிய ஆதாரம். என்ன உணர்ந்திருந்தாங்க? எனக்கு ஏதோ ஒன்று என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் உணர்ந்திருந்தார். ஏற்கனவே போன வாரம் ஒரு செய்தி சொன்னதுக்கு அது மாதிரி ஒரு செய்தி இது. ரசூல் ஸல்லல்லாஹு நல்ல கடை எப்படி இல்லா ஜா மித்ல ஃபலக் சுபஹானா ஆயிஷா ரலியல்லாஹு இது சொல்றாங்க. எப்படி தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதை அவங்களுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தெளிவாக இருந்தது. பின்னர் இது எப்பன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், 40க்கு முந்தியா 30க்கு முந்தியா அல்லது எத்தனை வயசுல நடந்திருக்குன்னு பாருங்க. சும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா, பின்னர் நபி அவர்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. என்ன விருப்பம்? தனியே ஒதுங்கிடுவோம். இந்த விருப்பம் ஏற்பட்டது பாருங்க. சும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனியே போகணும் என்ற விருப்பம் என்ன செஞ்சிச்சு, உண்டாகிச்சு. அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, தனியே ஒதுங்கினது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப கனவுகளுக்கு புறவுதான் இது நடக்குது. அப்ப கனவு என்ன செஞ்சிருக்குது, கொஞ்சம் முந்தி, கொஞ்சம் என்ன செய்து முந்துது. உடனே முபாஷராக இன்றைய கனவு கண்டு நாளைக்கு என்ன செய்யல ரசூலுல்லாஹ் குகையில கண்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரைட். வகான யஹ்லு பிகாரி ஹிரா ஃபயதஹன்னது ஃபீஹி வஹுவ தஅப்புதுல் லயாலி தவாத்தில் அதத் قبل ينزع الى اهله. என்ன என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிகாரி ஹிரா, காரண்டா குகை, ஹிரா என்கின்ற அந்த குகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்லு தனியே இருப்பாங்க, போய் தனியே இருப்பார்கள். ஃபயதஹன்னது ஃபீஹி, ரசூல் ஸல்லல்லாஹு தஹன்னுஸில் ஈடுபடுவார்கள். தஹன்னுஸ் என்றா என்ன என்று சொன்னால் வஹுவ தஅப்புதுல் லயாலி தாத்தில் அதத், பல நாட்களாக இரவுல என்ன செய்யறது, தங்குதல். பல நாட்களாக இரவில் தங்கி வணக்கம் புரிதலைத்தான் அது குறிக்கிறது. இது கப்ல யன்ஸிஅ இலா அஹ்லிஹி வ யதஸவ்வது லிதாலிக். என்னன்னு சொன்னால் கப்ல யன்ஸிஅ இலா அஹ்லிஹி, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு அம்சம். என்னன்னு சொன்னால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரத்துக்கு அங்கே இருப்பாங்க, குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். வ யதஸவ்வது லிதாலிக், அதற்காக வேண்டி உணவெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், போவார்கள். சும்ம யர்ஜிஉ இலா ஹதீஜா, பின்னர் ஹதீஜாட்ட வருவாங்க. ஃபயதஸவ்வது லிமித்லிஹா, மறுபடி சாப்பாடு ஏற்பாடு செஞ்சீங்கன்னு போவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும்.
ஹிரா குகைக்கு நம்ம போகிறோம் பார்க்குறதுக்கு. உச்சம் அங்கே இருக்குது. அங்கே போய் என்ன சொல்கிறோம்னா அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மனைவியோட ஒழுங்காக நடந்தில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வரோம் தெரியாமல். தன்னை மனைவியோட ஒழுங்காக நடக்க நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிறாரு. ஏன் ஹதீஜா அதை எப்படி சொல்கிறோம்னா வேற மாதிரி சொல்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதில் ஏறி போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த சைடு என்ன தெரியுமா, ஒரு இரக்கமற்ற கணவராக என்ன செய்தார் அவர் இருந்தார். நம்மளே அப்படி செய்வோமா? அந்த குகையில நீ எடுத்துட்டு வாண்டு, நான் அதில் தான் இருப்பேன், நான் வணங்க போகிறேன், நான் வேற வரமாட்டேன், வீட்டு வேலையில் பார்க்குறதுக்கு 40-50 நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன், அங்கே வரவும் மாட்டேன், நீ சாப்பாடை ஏறி எடுத்து என்ன செய்யணும் எடுத்துக்கண்டு அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஜாவோட தியாகம் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அலட்சியம் எப்படி இருந்துன்னு சொல்கிறோம். அதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்ன வான ஹைருக்கும் லிஅஹ்லி, குடும்பத்திலே நான் தான் மிகவும் சிறந்த என் குடும்பத்தோட என்னாங்க. இந்த செய்தி என்ன சொல்லு தெரியுமா, நபியர்கள் உணவுகள் எல்லாம் சேர்த்து எடுத்து கொண்டு போவார்கள். சும்ம யர்ஜி இலா ஹதீஜா, பின்னர் ஹதீஜாவிடத்தில் வருவார்கள். ஃபயதஸவ்வத் லிமிஸ்லிஹா, மறுபடி அந்த மாதிரியான நாட்களுக்கு மாதிரியான உணவை ஏற்பாடு செய்து கொண்டு மறுபடி போவார்கள். அப்ப புகாரில் உள்ள 3வது செய்தி இவ்வளோ தெளிவாக இருந்தும் என்ன செய்யலை, நம்மளுக்கு சரியாக சொல்லப்படவில்லை. அங்கே இருந்துட்டு ரசூலுல்லாஹ்வோட தியாகத்தை விட ஆச்சரியப்படுறது ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏறி போனது என்ன செய்யறது, ஆச்சரியப்பட நம்மளே ஏறுவோமா அவங்களே ஏறுவோமான்னு கேட்கறது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் என்னது தவறு. அடுத்தது, இந்த குகை 1400 வருஷமா இப்படியே இருந்தேன்னு அர்த்தம் இல்லை. வழங்கிட்டா இந்த குகை ஏறுவதற்கு வழியே இல்லாமல் எந்த கல்லும் தேயாமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறுறதுக்கே ரெடியாக இருந்தாங்கன்னு அர்த்தமும் அல்ல. நாங்களாக எந்த நபித்தோழர்களும் படாத ஒரு ஆச்சரியத்தை நம்ம பட்டு ரசூலுல்லாஹ்களுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு நபித்தோழர் ஆச்சரியப்பட்டதாக இருக்கிறது சப்ஜெக்ட் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயமே ஆச்சரியப்பட்டு பார்க்குற ஒரு வேலையை என்ன செய்யலை, செய்யவும் இல்லை. அப்போ அல்லாஹு ஆலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய ஆற்றல் அவர்களுடைய ஆற்றல், எங்களுடைய ஆற்றல் அவர்களுடைய ஆற்றல். 1400 வருஷத்துக்கு பிறகு கால அடிப்படையிலே ஆற்றல் குறைஞ்சிருக்கும். ரெண்டாவது, அரபுகள் அரபு அல்லாத மக்களுடைய ஆற்றல் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதுக்கு நம்ம வச்சுக்கிற பேர் துடினம் கூட வேணும்னு சொல்லி நல்லா துடிப்பு கூட உள்ளவங்க நம்ம பேர் வச்சுக்கிறோம். சரியா? அந்த அந்த ஆற்றல் ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்கள்ட்ட, இயற்கையான ஒரு தைரியம் வணங்கிட்டா அதில் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இதில் மிக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை எடுத்துட்டு வான்னு அங்கே என்ன செய்யலை, இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஒரு தலைவராகத்தான் என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஹத்தா ஜாஅஹுல் ஹக்கு வஹுவ ஃபீ காரி ஹிரா, இதுதான் தொடர்ந்தது. கனவு கண்ட நாள் அதுக்கு பின்னால் இதுக்கு போனாங்க. அதிலிருந்து கண்டினியூஸாக எது வரைக்கும், ஹத்தா ஜாஅல் ஹக், ஹக் உண்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்ற வரைக்கும், அவர் ஹிரா கோயில் இருந்த நாளில் உண்மை வருகின்ற வரைக்கும் இதுதான் தொடர்ந்து நடந்தது. ஃபஜாஅஹுல் மலிக், பின்னர் ஃபஜாஅஹுல் மலக், மன்னர் என்ன, அதாவது இந்த மலக்கு என்ன செய்தார்கள், வந்தார். மலிக்கண்டா மன்னர், மலக்கண்டா மலக்கு. ஃபஜாஅஹுல் மலக், வானவர் வந்தார். ஃபகால இக்ரா, ஓதுங்கன்னு சொன்னாங்க. கால மா அன பிகாரி, நான் ஓத மா அக்ரா, நான் ஓத மாட்டேன்னு சொல்கிற வேற. மா அன பிகாரி, நான் ஓதுபவர் அல்ல, நான் வாசிப்பவர் அல்ல, ஓதுபவர் அல்ல. கால ஃபஅஹதனி ஃபகத்தனி ஹத்தா பலக மின்னில் ஜஹது சும்ம அர்சலனி, நான் மூச்சு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திணறுகின்ற வரைக்கும் என்னை என்ன செஞ்சாங்க, அனைத்து பிடித்தார்கள். சும்மா அர்சலனி, பின்னர் என்னை விட்டார்கள். ஃபகால இக்ரா, ஓத சொன்னார்கள். குல்து மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவர் அல்ல. ஃபஅஹதனி ஃபகத்தனி தானியத ஹத்தா பலக மின்னில் ஜஹது சும்மா அர்சலனி, ரெண்டாவது முறை அதே மாதிரி நடக்குது. ஃபகால இக்ரா, மூன்றாம் முறை ஓதுங்க. ஃபகுல்து மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவர்ல என்று சொன்னேன். ஃபஅஹதனி ஃபகத்தனி தாலிதத சும்மா அர்சலனி, மூன்றாம் முறை அணைச்சி பிடிச்சாங்க. பின்னர் என்ன செய்தார்கள், என்னை விட்டார்கள். ஃபகால், பின்னர் சொன்னார்கள். அல்லாஹு ஆலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அணைப்பு என்பது அதன் மூலம் நபியர்களுடைய உடலிலும் சிந்தனையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் பின்னணியாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய செயல்பாடுகள் எல்லாம் வீணான செயல்பாடுகள் எதுவும் என்ன செய்யாது, இருக்காது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுப்பி வச்சது அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்போ இது பின்னால் ஒரு ஹிக்மத் இருக்கலாம். ஃபகால், சொன்னார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்தவனின் பெயரை கொண்டு ஓதுங்கள், படைத்தவனின் பெயரை கொண்டு ஓதுங்கள். ஹலகல் இன்சான மின் அலக், அலக் என்ற வடிவத்திலிருந்து மனிதனை அவன் படைத்தான். அலக் என்ற வடிவத்திலிருந்து மனிதனை படைத்தான். இந்த அலக் என்பது இரத்தக்கட்டியா, லீச், அதாவது அட்டையா, அட்டை வடிவம் போன்ற அந்த உருவமா, இது சம்பந்தமான இந்த மசாலாக்குள்ள என்ன செய்யலை வரல, அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம்,
ஓதுங்கள். வரப்புக்கல் அக்ரம், உங்கள் இறைவன் சங்கையானவன், சங்கை மிக்க உங்களது இறைவன் இருக்க ஓதுங்கள். அப்படின்னு என்னது அந்த வசனம் இறங்குது. இதில் ஆரம்ப 5 வசனங்கள் இறங்குச்சு. ஆரம்ப 5 வசனங்கள். பின்னர் ஃபரஜா அபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நடுங்கியவராக வீடு சென்றார். இது மிக முக்கியம். நடுங்கியவர்னு சொல்லக்கூட நிறைய பேருக்கு உள்ளம் மறந்துடும். உடம்பு பயம், அதான் யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, உள்ளத்தில் நடுக்கம் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதான் மிக முக்கியங்க. யர்ஜுஃபு ஃபுஆதுஹு, உள்ளம் நடுங்கியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஃபதகல அலா ஹதீஜத பின்தி குவைலித், ஹதீஜா பின்த் குவைலித் இடத்திலே போனார்கள். ஃபகால ஜம்மிலூனி ஜம்மிலூனி யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்ப ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஃபஸம்மலூஹு அப்படின்னு வருது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்தினார்கள் என்றல்ல வரல ஹதீஸ்ல. ஃபஸம்மலூஹு, அவர்கள் போர்த்தினார்கள். நிறைய பேரை சொல்லி வருது. அப்ப குடும்பத்தவர்கள் என்ன செஞ்சாங்க? போர்த்தினார்கள். ஏன்? மகள் இருந்தாங்க, மற்றவங்கள இருந்தாங்க. ஃபஸம்மலூஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிகழ்வுக்கு ஹதீஜா மட்டும் ஆஜராக இருக்கவில்லை. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? அதான் மற்ற மகள்மார்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல இருந்தார்கள். இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஃபஸம்மலூஹு, அப்போ போர்த்தினார்கள். அடுத்ததாக பாருங்க, ஹத்தா ذهب عنه الروع, கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது வரைக்கும்? ரவ்வா, திடுக்கம் பதட்டம் இருக்குதே, இது போகின்ற வரைக்கும். ஃபகால லி ஹதீஜத வ அக்பரஹல் ஹபர, ஹதீஜாட்ட சொல்றாங்க, இந்த செய்தியை என்ன செய்றாங்க? எத்தி வைக்கிறாங்க. லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி, அந்த நிகழ்வு நடந்த நேரம் நான் இருந்து விடுவேன் என்று பயந்தேன். லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி அப்படின்னா என் மீது நான் அச்சம் கொண்டேன். அப்படின்னா நான் முடிஞ்சுது அந்த நிகழ்வுலே நான் என்ன செய்யறேன்? நான் போய்விடுவேன் என்று அச்சம் கொண்டேன் அப்படின்றான். ஏன்னா திடீர்னு ரசூலாங்க வந்தாங்க. பழமையாக திரும்பி வர நாள் அல்ல, உணவு முடிஞ்சு வர நாள் இல்லை, திடீர்னு ரசூலா பதட்டத்தோடு வராங்க. அப்போ ஹஷீத்து அலா நஃப்சி ஃபகாலத் ஹதீஜா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் இருக்குதானே மார்க்கத்துக்கு முந்தின காலப்பகுதி, எப்போ ஜாஹிலிய காலப்பகுதி. அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை தான் இங்கே மிக முக்கியம். இஸ்லாம் கிடைத்த பின்னால, இஸ்லாமிய தர்பியா கிடைச்ச பின்னால, வளர்ச்சி கிடைச்ச பின்னால சொன்ன வார்த்தை அல்ல இது. எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஃபகாலத் ஹதீஜா கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அவ்வாறு அல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். என்ன விளக்கத்தில் சொன்னாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா? என்ன இதுக்கு சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? அந்த மனைவிட பார்வையில இருந்த விஷயம் தான் அங்க மிக முக்கியம். இன்னக லதஸிலுர் ரஹிம், இரத்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். இரத்த உறவுகளை, முதல் வசனம், நீங்கள் உங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். இன்னக லதஸிலுர் ரஹிம், அதனால அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அதனால அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம், இரத்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். கஷ்டப்பட்ட மக்களுடைய கஷ்டங்களை சுமக்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம, இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்றீங்க? நீங்க கொடுக்கிறீங்க. வ தக்ரித் தைஃப, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். வ துஈனு அலா நவாஇபில் ஹக், யாரெல்லாம் ஹக்குக்கு உரியவர்களோ, உரிமைக்குரியவர்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இவ்வளவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால பார்த்த பண்புகள். அதனால்தான் நபிமார்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முதலாவது சொல்லக்கூடிய அழகான வார்த்தையில் ஒன்றுதான் வகத் லபித்து ஃபீக்கும் மின் உமரன், அதாவது வகத் லபித்து ஃபீக்கும் மின் கப்லு உமரன் சினீன், அல்லாஹு அலம் உமரன் மின் கப்லு, அந்த மாதிரி ரெண்டு ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு மத்தியில் இதற்கு முன்னால் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? என்னைய பார்த்துக்கிறீங்க, நான் எப்படி வாழ்ந்தேன்னு பார்த்துக்கிறீங்க, ஏன் திடீர்னு மாற்றம் பார்க்கக்கூடாதா? அப்படி என்பது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஹதீஜா ரலியல்லாஹு சொன்ன அந்த இடம் இருக்குதே, அது நம்ம எப்படி பார்க்கணும்? இஸ்லாத்துக்கு வந்த பரவாயில்ல, இஸ்லாம் கிடைச்ச பரவாயில்ல, நபித்துவத்துக்கு முந்தி சொல்றாங்க. எந்த அறிவில் சொன்னாங்க? எப்படி கணவனை ஆறுதல் படுத்தினாங்க? நல்ல குணங்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்ததும் மிக முக்கியமான பார்வை.
ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அதை எப்படி கனெக்ட் பண்ணி யோசிச்சாங்கன்றது இன்னொரு மிக முக்கியமான பார்வை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஃபன்தலகத் பிஹி ஹதீஜத்து ஹத்தா அத்தத் பிஹி வரகத இப்னு நௌஃபல் இப்னு அஸத் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு அம்மி ஹதீஜா. அதாவது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹுடைய பெரிய தந்தையின் மகன், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய பெரிய தந்தையின் மகன். அப்ப ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹுவைலிதுடைய அண்ணன். ஹதீஜாவுடைய தந்தை ஹுவைலித், ஹுவைலிதுடைய அண்ணன், அண்ணனுடைய மகன்கிட்ட என்ன செய்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா மதனி மச்சான், விளங்கிட்டானே. இப்படின்னா அம்மண்டா யாரு, அவருக்கு மச்சான். மச்சான்ட்ட என்ன செய்றாங்க, அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போன நேரத்தில் வகான் அவர் ஏன் அழைச்சிட்டு யார் அழைச்சிட்டு போறாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ஏன் அழைச்சிட்டு போறாங்க, எப்படி ஹதீஜா ரதியல்லாஹுக்கு இந்த நாலேஜ் இருந்தது, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ற அறிவு எப்படி இருந்தது, எப்படி கொண்டு போறாங்கன்னா அதுக்கு வருது எப்படின்னு சொன்னால், வகான இம்ரான் தனஸ்ஸர ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்தார் இவர் வரகத் இப்னு நௌஃபல். ஜாஹிலிய காலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு அவர் மாறி இருந்தார், தனஸ்ஸர மாறி இருந்தார் இந்த வரகத் இப்னு நௌஃபல். வகான யக்துபுல் கிதாபல் இப்ரானி, ஹீப்ரு மொழியை எழுதக்கூடியவராக இருந்தார். வகான யக்துபுல் கிதாபல் இப்ரானி, ஹீப்ரு மொழிக்கு தானே அந்த மொழி அவர் எழுதுற ஆற்றல் இருந்தது. அப்ப ஹீப்ரு மொழி கிறிஸ்தவத்துடைய வேதம் என்னது, பைபிள். இதுக்கான சம்பந்தம் சஹீஹ் புகாரி என்ன செய்து சொல்லுது. அவர் கிறிஸ்தவராக இருந்தார், ஹீப்ரு மொழியை எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபயக்துபு மினல் இன்ஜீலி பில் இப்ரானியா, இன்ஜீலிலிருந்து பைபிளிலிருந்து ஹீப்ரு மொழியில் மாஷா அல்லாஹ் ஐயக்துப், அதை பைபிள் இது பார்த்து எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு என்ன செஞ்சது, ஹீப்ரு மொழியில இருந்து பார்த்து எழுதக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இவ்வளவோ எழுதுவார், எவ்வளவு அவ்வளவு என்ன செய்யக்கூடியாரு, எழுதக்கூடியவராக இருந்தார். இது இவ்வளவு வரக்கத் இப்னு நௌஃபலை பற்றி. அதனால சொல்லவாரு வரக்கத் இப்னு நௌஃபலை கூட்டிட்டு போனாரத்தோட முடிச்சிருவாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லவாரு, வரக்கத் இப்னு நௌஃபல் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பெரிய தந்தையுடைய மகன் ஒன்று. இரண்டாவது, அவர் கிறிஸ்தவராக ஜாஹிலிய காலத்தில் மாறி இருந்தார், பிறப்பிலே கிறிஸ்தவர் அல்ல. மூன்றாவது, ஹீப்ரு மொழி அவருக்கு தெரியும், ஹீப்ரு மொழி எழுதக்கூடியவராக இருந்தார். அடுத்ததாக அதை பயன்படுத்தி எதை என்ன செய்றாரு, இன்ஜீலிலிருந்து கிறிஸ்தவர்களுடைய அந்த வேதத்தை என்ன செஞ்சாங்க, அவர்கள் எழுதினார்கள். அதோட ஆறாவது, வகான ஷைஹன் கபீரன் கத் அமிய, வயது போய் தள்ளாடும் வயதாகி கண்குருடராக இருந்தார். யாரு, வரக்கத் இப்னு நௌஃபல் கண் பார்வையற்றவராக என்ன செய்தாரு, போயிருந்தார்கள். அப்ப ஃபகாலத் லஹு ஹதீஜா, ஹதீஜா கூட்டிட்டு போய் ஹதீஜா சொல்றாங்க, இப்னு அம், இப்னு அம், என் பெரிய தந்தையுடைய மகனே, இஸ்மா மின் இப்னி அஹீக், இவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்ப அவர் ஃபுல்லா சொல்றாரு முழுமையாக. இதுல ஒரு நல்ல ஒரு அதப் இருக்கு, என்னன்னா பிரச்சனையை நான் சொல்றேன்னு ஒருத்தரை நம்ம ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போறோம், அங்க கூட்டிட்டு போய் அவர் பேச நீங்க நான் சொல்றேன் அப்படி என்ன செய்வாரு, அவரை நிறுத்திடுவான். அவன் சொல்றதான் நம்மளை விட நல்லா என்ன செய்வான், அவர் சொல்ல அனுமதி தந்துட்டாரண்டா, அவனை பேச வர இடையில பேசக்கூடாது, நீங்க சும்மா இருங்க நான் தானே பேசிட்டீங்கன்னு அவரை எப்படியாவது என்ன செய்யறது, மூடிடுறது. அதப் இஸ்மா மின் இப்னி அஹீக், உங்கள் அதாவது மின் இப்னி அஹீக், உங்கள் சகோதரருடைய மகனிடத்திலிருந்து கேளுங்கள் அப்படின்னா, உங்கள் சகோதரருடைய மகனிடத்திலிருந்து கேளுங்கள். இப்ப பாருங்க உறவை மின் இப்னி அஹீக், அதாவது சகோதரருடைய மகன்னா இப்ப வரக்கத் இப்னு நௌஃபல் தந்தையுடைய ஸ்தானத்தில் செய்றாரு இருக்கிறார், அவர்கிட்ட இருந்து கேளுங்கள். அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபகால லஹு வரகா. அப்ப வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாரு, என்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க. அதாவது இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு, யப்ன அஹி மாதா தரா. அப்ப முதலாவது சொல்றதுக்காக கேட்கிறாங்க, யப்ன அஹி, என் சகோதரருடைய மகனே என்ன பார்த்தீங்க, மாதா தரா என்ன பார்க்குறீங்க, என்ன காண்றீங்க அப்படின்னு கேட்டார். ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபர மா ரஆ, கண்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபகால லஹு வரகா, அதை அப்படியே கேட்டாங்க. கேட்டுட்டு வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார்கள், ஹாதா அன்-நாமூஸ் அல்லதி நஸ்ஸலல்லாஹு அலா மூசா, மூசாவின் மீது அல்லாஹு தஆலா இறக்கிய நாமூஸ் இதுதான். மூசா மீது அல்லாஹு தஆலா இறக்கிய நாமூஸ் என்பவர் இவர்தான் அப்படி என்றாங்க. நாமூஸ் என்றது ஜிப்ரீல், நாமூஸ் என்றது ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் சொன்னா நாமூஸ். அப்படி என்றால் இதில் ஒரு சின்ன விஷயம் எடுக்கலாம். கிறிஸ்தவத்துடைய வேதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய செய்திகள் இந்த நாமூஸ் என்ற சொல்லுக்கு கிட்டத்தட்ட என்ன செய்யும், நெருக்கமாக இருக்கும். அங்கே ஜிப்ரீல் வராது, என்னது
அதாவது மலக்கண்ட வானவர் என்ற பேருக்காக வரக்கூடியது நாமூஸ் என்றதான் மிக நெருக்கமான செய்யும் இருக்கும். ஏனென்றால் எனக்கு தெரிந்து நாமூஸ் என்ற சொல்லு இந்த அறிவிப்புல மட்டும்தான் என்ன செய்யுது வருது. மற்றபடி மலக்குக்கு பயன்படுத்தப்படா வேற இடங்கள் என்ன செய்யுது வருது. இதுல நாமூஸ் இவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் தஆலா இறக்கிய நாமூஸ் இவர்தான். அப்ப என்ன சொல்லிட்டு சொல்றார், யா லைத்தனி ஃபீஹா ஜதஅன் லைத்தனி அகூனு ஹய்யன் இத் யுக்ரிஜுக கௌமுக். யா லைத்தனி ஃபீஹா ஜதஅன். இந்த ஜதா என்ற வார்த்தை நம்ம இளமையாக இருக்கக்கூடாதா? அந்த காலத்தில் நான் அதாவது இயற்கையிலே ஜதா என்ற சொல் மிருகத்தில் இளமையாக இருக்கக்கூடிய கால்நடைகள் இளமையாக இருக்கக்கூடியதுக்கு சொல்றது. அந்த மாதிரி ஒன்றாக நான் இருந்தக்கூடிய இளைஞனாக நான் இருந்திருக்கக்கூடாதா? லைத்தனி அகூனு ஹய்யன். அப்படி இல்லாட்டி கூட நான் ஒரு உயிருள்ளவனாக அந்த இடத்துல உயிரோடு இருக்கக்கூடாதா? இத் யுக்ரிஜுக கௌமுக். உங்கள் சமுதாயம் உங்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிற நாள், வெளியேற்றக்கூடிய அந்த நாளில், வெளியேற்றக்கூடிய நாளில் நான் உயிரோடு இருக்கக்கூடாதா? அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டவர். எனவே அந்த அறிவு யாருக்கு இருக்குது? அவருக்கு இருக்குது. வேதத்தில் உள்ள அறிவு அவர்களுக்கு இருக்குது. சொல்லிட்டு சொல்றாரு, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற, அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவாங்களான்னு கேட்டாங்க. ரசூல் அங்கே அப்போ இருக்கக்கூடிய நிலைக்கும் அந்த சூழலுக்கும் வெளியேற்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. நினைச்சு கற்பனை பண்ணி பார்க்க இயலாது. அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னு கேட்டாங்க. கால நஅம், ஆம் உங்களை வெளியேற்றுவார்கள். லம் யஅதி ரஜுலுன் கத்து பிமிஸ்லி மா ஜிஅத பிஹி இல்லா ஊதி. நீங்கள் கொண்டு வந்ததை எவர் கொண்டு வந்தாலும் அவருக்கு எதிராக பகைமை நடந்தே தீரும், அவருக்கு எதிராக பகைமை அரங்கேறியே தீரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வயுத்ரிக்னி யௌமுக அன்சுருக நஸ்ரம் முஅஸ்ஸரா. அன்றைய நாள் எனக்கு கிடைத்தால் உங்களுக்கு நான் பலமிக்க ஒரு உதவி செய்வேன். நாங்கள் எப்படி அன்றைய நாள் எனக்கு கிடைத்தால், ஆரம்பத்திலேயும் சொல்றாரு என்னை இவர்கள் வெளியேற்றுவார்களான்னு சொன்ன முடிவிலையும் சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், யுத்ரிக்னி யௌமுக அன்சுருக நஸ்ரம் முஅஸ்ஸரா, உங்களுக்கு நான் கடுமையான ஒரு உதவி என்ன செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லி வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொன்னார்கள். சும்ம லம் யன்ஷப் வரக, வரகவை பற்றிய 7வது செய்தி. சும்ம லம் யன்ஷப் வரக அன் தூஃபிய வ ஃபதரல் வஹி. வஹி வரவில்லை, அதுக்கு பின்னால வரக்கத் இப்னு நௌஃபல் அதுக்குள்ள மௌத்தாகி விட்டார். வஹி வரல, இந்த வராத பீரியடுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி